ஒளி சிதறல். ஸோ அப்போ இதை தவிர்த்து இன்னொரு முக்கிய இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சிதறல் அடையக்கூடிய நிகழ்வு. சூரிய ஒளி பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையிறப்போ வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள்னால மூலக்கூறுகள்னால எல்லா பக்கத்துலயும் சிதறல் அடையும். ரைட்டா? இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒளி சிதறல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒளி சிதறடைக்கக்கூடிய பொருட்கள் துகள்கள் இருக்குல்ல, அந்த வளிமண்டலத்தில் கூடிய பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிள்ல ஸ்கேட்டரர் ஆர் துகள்னு சொல்லுவோம். ஸோ ஒளி சிதறலின் வகைகள். ஸோ இன் ஜென்ரலா ஒளி சிதறல் அடையக்கூடியதை அதை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீட்சி சிதறல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீட்சி அற்ற சிதறல்னு சொல்லுவோம். மீட்சி சிதறல்ல வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிக்கற்றையோட தொடக்க ஆற்றல் இறுதி ஆற்றல் ரெண்டுமே சமமா இருக்கும். அப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஒரு ஏர் மீடியம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஏர் வழியா லைட் ரேஸை பாஸ் பண்றேன். ரைட்டா? ஏருக்குள்ள நுழையிறப்போ ஒரு எனர்ஜியோட வந்துருக்கும்ல லைட்டு. ஸோ இதுக்குள்ள சிதறல் அடைஞ்ச பின்னாடி வெளிவா இருக்கிற லைட்டோட எனர்ஜி மெஷர் பண்ணாலும் அதே எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் மீட்சி சிதறல். பட் வெளியே வரக்கூடிய லைட்டோட எனர்ஜி வந்து சம்வாட் கம்மியா இருந்துச்சு, அதுக்கு உள்ள நுழைஞ்ச அந்த லைட் ரேஸோட எனர்ஜிக்கு சமமா இல்லை அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் மீட்சி அற்ற சிதறல்னு சொல்லுவோம். ஏடா? ஸோ சிதறலை உண்டாக்கூடிய துகளோட அளவு, அதோட தன்மை, அதை வச்சு வந்து சிதறலை வந்து நம்ம 4 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று ராலேஸ் ஒளி சிதறல், இன்னொன்று மீ ஒளி சிதறல், இன்னொன்று டிண்டால் ஒளி சிதறல், இன்னொன்று ராமன் ஒளி சிதறல். ஸோ இந்த 4 விதமா நம்ம வந்து அந்த ஒளி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய துகளோட அளவை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ராலே, மீ, டிண்டால், ராமன். ராலே ஒளி சிதறல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராலே ஒளி சிதறல் படி ஒரு ஒளிக்கதிர்கள் வந்து வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் மூலக்கூறுகளால் சிதறளிக்கப்படுவதே ராலே ஒளி சிதறல் ஆகும். அப்படி ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சூரியன் இருக்கு. ரைட்டா? இப்போ பூமி இந்த இடத்துல இருக்கு, சூரியன் இங்க இருக்கு. சூரியன்ல இருந்து பூமிக்கு ஒளிக்கதிர்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இது வந்து பூமியோட அட்மாஸ்பியர். ரைட்டா? மட்ட மரியாதையில சூரியன் நமக்கு எங்க இருக்கும்? கரெக்டா நம்ம உச்சிக்கு நேரா இருக்கும். இந்த இடத்துல நம்ம இருப்போம். கரெக்டா? நம்ம இந்த இடத்துல இருப்போம். ஸோ மட்ட மதியானத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய கதிர்கள் அட்மாஸ்பியர்ல டிராவல் பண்ணிட்டு அந்த வளிமண்டலத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு வரக்கூடிய தூரம் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. கரெக்டா? பட் காலையில நம்ம இங்க இருப்போம், சாயந்தரம் இங்க இருப்போம். ஸோ அப்படின்னு இருக்கப்போ காலையில நம்ம இங்க இருக்கப்போ இங்க பாருங்களேன், சூரிய கதிர்கள் வளிமண்டலத்துக்குள்ள அதிகமான தூரம் கடந்து வரணும் இப்போ. கரெக்டா? நம்மளை அடையிறதுக்கு. அதே மாதிரி காலையிலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான தூரம் கடந்து வரணும் சூரிய கதிர்கள் நம்மளை அடையிறதுக்கு வளிமண்டலத்துக்குள்ள. ஸோ அப்ப காலையிலையும் சாயந்தரமும் சூரிய கதிர்கள் அதிகமான தூரம் வளிமண்டலத்துக்குள்ள கடந்து வரணும், கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் வித் மதிய டைம். கரெக்டா? ஸோ அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் மட்ட மதியானத்துல எல்லோ கலர்ல தெரியுது, பட் காலையிலையும் சாயந்தரமும் ரெட் கலர்ல தெரியுது. அதுக்கான காரணத்தை சொல்லக்கூடிய லா தான் ராலேஸ் ஒளிச்சிதறல். ஸோ இந்த ஒளிச்சிதறல் லா என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒளிக்கதிர் சிதறலடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடங்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஸோ அதாவது சிதறல் அடையக்கூடிய அளவு அதோட அலைநீளத்துக்கு இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட்டா? அப்ப அலைநீளம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சிதறல் அளவு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அலைநீளம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சிதறல் அளவு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதான் இந்த லா. ஸோ அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு லைட் ரேஸ் எப்படி பிரிச்சோம்? அப்ப எக்ஸ்ரே, காமா ரே, எக்ஸ்ரே, யூவி ரே, வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோவேவ்ஸ், இப்படிதான் பிரிச்சோம். கரெக்டா? ஸோ இதுல அலைநீளம் இருக்கிறதுல அதிகமான லைட் எது? ரைட்டா? ரேடியோவேவ்ஸ். ரைட்டா? நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்ச லைட்ல அதிகமான அலைநீளம் உள்ள ஒளி எது? ரெட் கலர் லைட். கரெக்டா? ஸோ விப்ஜிஆர் இதை நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்ச லைட்டு, அதுல அலைநீளம் அதிகமான லைட் எது? ரெட்டு தான் அதிகமான அலைநீளம் உள்ள ஒளி. கரெக்டா? ஸோ ஈர்க்கலே அலைநீளம் கம்மியான லைட் எது? வயலட். கரெக்டா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப அலைநீளம் அதிகமான உள்ள ஒரு லைட் வந்து எப்படி சிதறலடையும்? கம்மியா சிதறலடையும். கரெக்டா? ஸோ அப்ப ரெட் கலர் லைட் ரொம்ப ரொம்ப கம்மியா சிதறலடையும். ப்ளூ கலர் லைட் which means அந்த ப்ளூ ஸ்பெக்ட்ரம், வயலட், இண்டிகா, ப்ளூ ஸ்பெக்ட்ரம் லைட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சிதறலடையும்.
ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் ஏன் வானம் ப்ளூ கலர்ல நீல நிறத்துல இருக்குன்றதுக்கான காரணம் இதுதான். பிகாஸ் சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ்ல அதிகமா சிதறடையக்கூடிய லைட் ப்ளூ தான், சீக்கிரமா சிதறடைஞ்சிரும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து ஸ்கை வந்து எல்லா பக்கத்துலயும் பாக்குறப்ப ப்ளூ கலர்ல ஒரு அப்பியரன்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஏன் வந்து காலையிலையும் சாயந்தரமும் சூரியன் ரெட் கலர்ல இருக்குன்றதுக்கான காரணமும் இதுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் சூரிய கதிர்கள் அதிகமான தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு அட்மாஸ்பியர்க்குள்ள, கரெக்டா? ஸோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வர்றதுக்குள்ளேயே இந்த வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ இதெல்லாமே ஆரஞ்சு எல்லாமே சிதறடைஞ்சு முடிஞ்சிரும். ஸோ நம்ம கண்ணை வந்து அடையிற லைட் என்னவா இருக்கும்னா அதிகமா சிதறல் அடையாத ரெட் கலர் லைட் தான் நம்ம கண்ணை வந்து அடையும். ஸோ இதான் ராலே ஒளி சிதறல் லா. அண்ட் தென் மீ ஸ்கேட்டரிங் ஆர் மீ ஒளி சிதறல் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒளி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய துகளோட அந்த டயமீட்டர் விட்டம் இருக்குல்ல, அது ஒளிக்கதிரோட அலைநீளத்துக்கு சமமாகவோ ஆர் அலைநீளத்தோட அதிகமாகவோ இருக்கும் பட்சத்துல மீ ஸ்கேட்டரிங் ஏற்படும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்ப இந்த மீ ஸ்கேட்டரிங் வந்து பார்த்தோம்னா இது வந்து வேவ் லென்த் ஆர் அலைநீளத்தை சார்ந்தது அல்ல. ஸோ எல்லா விதமான ஒளிகளையும் ஈக்குவலாக சிதறல் அடைக்கும். ஸோ அப்படின்னா அப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேகம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கான காரணம் தான். பிகாஸ் ஒரு வெள்ளை கலர் மீன்ஸ் அந்த வெள்ளை கலருக்குள்ள எல்லா கலர்ஸும் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ அப்போ சன்லைட் மேகத்து மேல படுது, மேகம் எல்லா கலர் லைட்டையும் ஈக்குவலா சிதறல் அடிக்கிறதுனாலதான் நமக்கு மேகம் வெள்ளை கலர்ல தெரியுது, ரைட்டா? அதாவது டின்டால் ஒளி சிதறல் நமக்கு வந்து பார்த்தோம்னா இது நம்ம சின்ன வயசுல நிறைய இதை பார்த்துருப்போம். ரூம் ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஜன்னல் வழியா சூரிய கதிர்கள் உள்ள நுழையுது அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி இப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா? இன்ஃபேக்ட் சூரிய கதிர்கள் நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ம அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமா தான் சூரிய கதிர்கள் வருது, இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த நேர்கோட்டு பாதையில பயணிக்குது அப்படின்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, இந்த தூசு பொருட்கள் வந்து ஒளிக்கற்றையே சிதறடிக்குது. அதனாலதான் நம்மளால ஒளியோட பாதையவே நம்ம கண்டுபிடிக்க முடியுது, கரெக்டா? இதைத்தான் டின்டால் ஒளி சிதறல்னு சொல்லுவோம், ரைட்டா? கூழ்ம துகள்களால சிதறடிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு தான் டின்டால் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து ராமன் ஒளி சிதறல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாயு ஆறு திறன்கள் ஆறு ஒளி புகும் தன்மை கொண்ட ஒரு திடப்பொருட்கள் வழியாக ஒளியை நம்ம செலுத்துறப்போ, ஒற்றை நேர ஒளியை செலுத்துறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் லைட் வழியா சென்ட் பண்றேன், ரைட்டா? ஸோ இந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், கரெக்டா? ஃப்ரீக்வன்சி இருக்கும், ரைட்டா? இது ஒரு ஏர் வழியா சென்ட் பண்றப்போ இது பட்டுட்டு சிதறடைஞ்சு வெளியே வரக்கூடிய லைட்டோட ஃப்ரீக்வன்சியை நான் மெஷர் பண்ணி பார்த்தேன், அதிர்வனை மெஷர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது இதுக்கு சமமா இல்லாம வேற ஒரு நியூ அதிர்வனையும் பெற்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி பெற்றிருந்துச்சு அப்படின்னா நடந்த ஒளிச்சிதறல் வந்து ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த ராமன் ஒளிச்சிதறல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிர்வெண்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், அலை நீளத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் மெயினான கிளாசிபிகேஷன்ஸ்.